அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்திய குரலுடைய செய்திகள் குறித்து செய்தி மூலமாக முதல்ல அறிய போகிறது, ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற மத்திய அரசுடைய முழக்கம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்கிறது தான். நேற்றைக்கு அதோடைய வரைவு ஓட்டெடுப்புக்காக பார்லிமெண்ட்டில் வந்தது. ஆனால் 542 பேர் உறுப்பினர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 461 தான் இருந்திருக்கிறாங்க. இதில் 263 பேர் தான் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். 199 பேர் இதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இனி 542 பேர் அங்கே இருந்தால் கூட அப்படின்னா 362 பேர் ஆதரவு அளிக்கணும். மட்டும் இல்லை, 461 ஆளுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும். அதானது இந்திய சட்டப்படி 2/3 பாகத்திற்கு மேலான உறுப்பினர்கள் நமக்கு ஆதரவு அளித்தா மட்டும்தான் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியும். அதோடைய இப்போதைய ஆளுகிற மத்திய அரசில் கூட்டணி கட்சியால் ஆட்சி நடத்தப்படுகிறது என்பதாலும் ஆட்சி நடத்துகிற பிரதான மந்திரியின் கட்சியை சார்ந்தவர்கள் பெரும்பான்மை குறைவாக இருக்கிறதாலையும் 2/3 பங்கு ஆதரவு கிடைக்குமா என்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இதை எதிர்கட்சிகள் வன்மையாக எதிர்க்கிறாங்க. இதை எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டத்திட்டம் அப்படிங்கிறது மாதிரி மதசார்பற்றது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டத்திட்டம்ங்கிறது இங்கே கிடையாது. ஆனால் அதை கொண்டு வர்றதுக்கு நம்முடைய இப்போதைய எதிர்கட்சி பயங்கரமாக எதிர்க்குது. ஆளுங்கட்சியால் கொண்டு வர முடியாமல் திணறாங்க. இவங்களுடைய கனவு கனவாகவே தான் இருக்கும் போல இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த 199 பேர் எதிர்த்து இருக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு இவங்கள் தொடர்ந்தால் இவங்களால் ஒருபோதும், அதாவது ஆளும் ஆட்சியாளர்களால் ஒருபோதும் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்கிறது தான் நிதர்சனமாக தெரியுது. பின்ன காலப்போக்கில் மாற்றங்கள் வரலாம். மாற்றங்கள் வரந்தால் நல்லதா கெட்டதா என்கிறது காலம் பதில் சொல்லட்டும். இனி ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுக்கிறது இந்தூரில் தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேயே பிச்சை எடுக்கிறதுனால நாட்டுடைய பல அவமானங்கள் நேரிடுவதாகவும், நிறைய பேர் அதனால் பிச்சை எடுத்து பெரிய பெரிய பணக்காரர்களாகவும், மாட மாளிகைகளும் பெரிய வங்கி கணக்குகளும், ஏன் வங்கியில் வேலை பார்க்குறவங்க கூட பிச்சை எடுக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பல இடங்களில் வேலை பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பல கோடீஸ்வரர்களை பிச்சைக்காரர்களாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு சைடு நடக்கும்போது இன்னொரு பக்கம் பிச்சை எடுக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய துன்பங்கள் அனுபவிக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. எல்லாருமே கோடீஸ்வரர்கள் கிடையாது. எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு புனரமைப்பு தருவதற்கு சில தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நாளுக்கு நாள் பிச்சைக்காரங்கள் கூடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாமே ஒரு கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு ஒரு நிவாரண திட்டம் ஒன்று ஏற்படுத்தி அதுக்காக செயல்பட தொடங்கி இருக்கிறாங்க. முதல் கட்டமாக அவங்க டெல்லி, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், இந்தூர், லக்னோ, மும்பை, நாக்பூர், பாட்னா மற்றும் அகமதாபாத்தில் இதை முதலாக இந்த 10 நகரங்களை, சென்னை உட்பட 10 நகரங்களை எடுத்து அவங்க செயல்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நகரங்களில் என்னென்னா, பிச்சை போட்டால் தண்டனை, அதாவது பிச்சை எடுக்கிறவங்களையும் கைது பண்ணுவாங்க, பிச்சை போடுறவங்களையும் கைது பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் பிச்சை போடுறதே ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறாரு. இந்தூரில் உள்ள அமைச்சர் மிகப்பெரிய கண்டனத்தை எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் மக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதனால் பிச்சை எடுக்கக்கூடாது. ஆனால் அப்போது இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை பிச்சை எடுக்கிறவங்கள முதற்கட்டமாக கைது பண்ணுறவங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் தங்குறதுக்கு இடம் எல்லாம் அரசே கொடுக்கும். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் ஆரோக்கியமாக உள்ளவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தகுந்த வேலைகளை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அவங்க வெறும் பொருளீட்ட வாழ்வாதாரத்துக்கு இல்லாமல் வெறும் பொருளீட்டுறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்குமாக எடுத்தால் அதுக்கான தண்டனைகள் தனியாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்க வாழ்வாதாரத்துக்கு இருந்தேன்னா அவங்களுக்கு வேலைகளோ வேறு வழிகளோ மார்க்கங்களோ செய்வாங்க. இல்லை ஆரோக்கியமற்றவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆதரவோ முதியோர் இல்லமோ அப்படிப்பட்ட இல்லங்களையும் இது தனியாருடன் இணைந்து அரசு நடவடிக்கை எடுக்குது. அதனால் பிச்சை போடுறதும் தண்டனைக்குரிய குற்றம் என்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதான் இன்னொரு விஷயம் என்னடனா, உச்சநீதிமன்றத்தின் ஒரு புதிய தீர்ப்பு. அதானது வடமாநிலத்திலேருந்து ஒரு பிள்ளையை 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சதா செக்ஷன் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு தாண்டி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வழக்கையெல்லாம் விசாரித்து சர்டிஃபிகேட் எல்லாம் செக் பண்ணப்போ அந்த பிள்ளை வயசுக்கு கரெக்டாக, அதாவது 18 வயசுக்கு அப்புறம் தான் போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால் பிள்ளைக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய குடும்ப சொத்து கிடையாது, உங்களுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது பிள்ளைங்கிறது. பிள்ளைங்க அவங்களுக்கு தனியாக சொந்தமாக சிந்திக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் உள்ள உரிமையும் பொறுப்பு எல்லாம் இருக்குது. அதனால் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் அவங்களுடைய திருமணத்தை ஏற்றுக்கிடணும். நீங்கள் தனிப்பட்ட சொத்தாக நினைக்கிறதுனால தான் அவங்க திருமணத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால் பிள்ளைங்க பெற்றோர்களுடைய தனிப்பட்ட சொத்து இல்லை என்கிற இந்த தீர்ப்பு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இனி ஒரு விஷயம் என்னடான்னா, வேலைவாய்ப்பு. அது வேலைவாய்ப்புன்னா மிக சிறந்த வேலைவாய்ப்புன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 13,735 பேரை SBI, அதாவது இந்தியாவுடைய தேசியமயமாக்கப்பட்ட அரசு சார்ந்த இந்த வங்கியில் மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு இருக்கிறது.
735 பேர், புதுவை வட்டாரத்தில் வந்து 340, திருவனந்தபுரம் 426, குஜராத் அகமதாபாத் போன்ற பகுதிகளில் 1073, ஆந்திர பிரதேசம் அமராவதி பகுதிகளில் வந்து 50 அப்படின்னு மொத்தம் போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 13,735 காலி இடங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கான இந்த பதவிக்கான சம்பளங்கிறது 26,730 இருந்து 64,480 வரைக்கும் சலுகைகள் எல்லாமே சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மொழி தேர்வு, முதுநிலை தேர்வு, மெயின் தேர்வு, அடுத்து மொழி தேர்வு ஆகிய 3 தேர்வுடைய அடிப்படையில் தான் தேர்வு செய்து எடுக்கிறாங்க. இது நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் நடக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, மதுரை, கரூர், கடலூர், ஈரோடு, நாமக்கல், நாகர்கோவில், சேலம், திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் ஆகிய இடங்களில் எல்லாம் இந்த தேர்வுகள் நடைபெறும்னு சொல்கிறாங்க. தேர்வுகள் வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இருக்கும். விண்ணப்பிக்கிறது வந்து 750 ரூபாய் இது பண்ணணும். ஆனால் SC, ST மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு வந்து இலவசமாக விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க வேண்டிய நாள் 17/12/24 தொடங்கியாச்சு. இனி 7/1/2025 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னடான்னா 20 to 28 வயது வரைக்கும் வயது வரம்பு வச்சுருக்குறாங்க. அதனால் எல்லாரும் விண்ணப்பித்தா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாதி அடிப்படையிலான வயது உச்சவரம்பில் வித்தியாசம் உண்டு. 13,000க்கு மேலே வேலைவாய்ப்பு இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னி ஒரு செய்திகள் கொத்தோடு மீண்டும் பார்ப்போம்.